பெயர் பின்னிறம் போல ஒரு ஈடனை கூட எனக்கு தொடர்பு தொலைபேசி அழைப்பில் நண்பனை வந்ததுபடி இந்த குப்பைமேடு காக்கதீவு குப்பைமேடு எரிகிறதாக உடனடியாக அந்த இடத்திற்கு வருகிறது என்று பார்த்திருந்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முதல் 2 தரம் பத்தி எரிந்ததாகவும் இவ்வாறு நூத்ததாகவும் ஒரு சிலர் இவ்வாறு எரிக்கின்றார்கள் என்று ஊழியர்கள் பக்கத்தில் இருந்து குறையை கூறினார்கள். அதே நேரம் இவ்வாறான குப்பை மேடுகளில் மீத்தேன் வாயுகள் உருவாகுவது வளமை, அவ்வாறாக நடந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த தீக்களை குப்பை மேடுகளை பராமரிக்க வேண்டியது யாழ் மாநகர சபையுடைய பொறுப்பு. ஏனென்றால் யாழ் மாநகர சபை அதிகளவான வருமானங்கள் ஈட்டுகின்றன. ஆனால் இன்றைக்கு யாழ் மாநகர சபை மெம்பர்கள் தெரிவு செய்யப்பட்டனர்கள். இங்கே ஒரு சிலர் வந்திருந்தார்கள். ஆனால் இதற்காகவும் கதைக்க வேண்டிய உறுப்பினர்களுக்கு கூட நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என்று ஒரு சிலர் குறை கூறினார்கள். இன்றைக்கு தீயணைப்பு படையினர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள் தமது வாகனம் பழுதடைந்துள்ளது என்று. அதே நேரம் ஒரு வாகனம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது, 2 வாகனம் இருக்கிறது என்று 2 வாகனமும் பழுதாகி இருக்கின்றது. அவ்வாறென்றால் யாழ் நகரில் ஒரு கட்டிடம் ஒன்று தீப்பற்றி எரியுமாக இருந்தால் அதை நூற்பதற்கு யாரிடம் செல்வது? யாழ் மாநகர சபைக்கு வரிப்பணம் கட்டுகின்றார்கள் அனைத்து கடையினர்களும். அங்கே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மேயர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்க வேண்டும். மேயர் வரவில்லை. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான அநாகரிகமான உறுப்பினர்கள் மேயர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கள விஜயம் செய்து பார்த்தால்தான் இங்கே இருக்கும் பிரச்சனைகள், இங்கே வேலை செய்யும் ஊழியர்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யலாம். ஏனென்றால் இங்கே வரும்போது தீயணைப்பு படையினர் சொன்ன 18 பேர் எங்களுக்கு காடர்கள் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த 18 பேருமே இந்த யாழ்ப்பாணத்தை பராமரிப்பதற்கு, தீயணைப்பை பராமரிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. அவர்களது வாகனங்களை திருத்துவதற்கு இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? நாங்கள் நாளைய தினம் இது தொடர்பாக அவர்களிடம் கேட்போம். எதிர்வரும் காலத்தில் இந்த குப்பை மேடுகளை பராமரிப்பதற்காக நான் இந்த இடத்துக்கு பகல் வந்து நாளைய தினம் விஜயம் செய்து அவதானித்து இதற்கான மாற்றேற்பாடு. ஏனென்றால் இந்த குப்பைகளிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடியது, அதிகளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இங்கே பார்க்கும்போது தெரியும், முக்கக்கூடிய குப்பைகள் அதிகளவான கிடக்கின்றன, மரக்குப்பைகள் கிடக்கின்றன. அதனால் தான் காய்ந்து இந்த குப்பைகள் பத்தி எறிகின்றன. அதனால் இதிலிருந்து உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றேற்பாடுதை ஏற்படுத்துவதற்கு எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் இந்த பிரதேசத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலத்தில் இதற்கான பிளானை தயாரித்து இந்த மாநகர சபை கூடாகவும் நடைமுறைப்படுத்தி இந்த குப்பை மேடுகளை அழகாகவும் இந்த பிரதேசத்துக்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். ஏனென்றால் இந்த பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம்மிடம் இருக்கிறது. குப்பை மேடுகளை சிறப்பாக அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் நாளுக்கு நாள் இவ்வாறான குப்பைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் மக்களுக்கு தேவைப்பாடு வருகைகள் அதிகரிக்கும் போது இங்கே இருக்க கழிவு முகாமைத்துவம் யாழ்ப்பாணம் என்பது கழிவு நிவாரணத்தில் 0% இருக்கின்றது நான் அவதானிக்கின்றேன். அதற்கான நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நாளைக்கு உலக வங்கி வருகின்றன இவ்வாறான கழிவு முகாமைத்துவம். ஏனென்றால் இதற்கு முதல் கழிவு நீரை வீதிகளில் கொட்டுகின்றார்கள். முந்தநாள் நான் வந்து பிடித்திருந்தேன். இவ்வாறு எல்லோரும் இந்த கழிவுகளை சுத்திகரித்து கடலுக்கு அனுப்புவதற்கு பணம் செலுத்த வேண்டும். ஒரு சிலர் இந்த பிரதேசத்தில் கழிவு நீர்களை இரவு நேரங்களில் கொண்டு வந்து ஊற்றுகிறார்கள். தோட்டம் என்ற போர்வையில் ஆஸ்பத்திரி கழிவுகளை இதில் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். யாரும் அனுமதி வழங்கவில்லை. அதிகாரிகள் சொல்ல அனுமதி வழங்கவில்லை என்று. எனக்கு கிடைச்சிருக்குது. இவர் என்ன இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் செய்ய முடியும்? எங்களுக்கு பல இடத்தில் தொடர்பு இருக்கிறது, பெரிய பெரிய இடங்களில். இங்கே இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்பிபி உறுப்பினர்களால் என்று ஒரு சிலர் இந்த நான் சென்று அவதானித்தவர் கூறியிருக்கிறார். அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்வரும் காலத்தில் தென்னம்பிள்ளை என்ற போர்வையில் ஃபில்டர் பிளான் என்று போட்டு ஃபில்டர் பிளான் இயங்குறதே இல்லை. ஆஸ்பத்திரி கழிவை கொண்டது களவாக இரவு நேரங்களில் அந்த தென்னம்பிள்ளைகளுக்கு அருகில் உள்ள கோயில்களில் கொட்டுகிறார்கள். இதனால் ஆஸ்பத்திரி கழிவுகள் அந்த பிரதேசத்தில் வாழும் பிள்ளைகளுக்கு கூட பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாநகர சபை அவதானிக்கிறதா? பிஹெச்சி அவதானிக்கிறார்களா? நான் பிடித்து கொடுத்த இதற்கு எதிராகவும் பிடித்து மாநில போலீசிடம் ஒப்படைத்திருந்தேன். அதற்கு என்ன நடந்தது என்று தெரியாது. நீதிமன்றத்துக்கு ஒப்படைத்தார்களா என்று தெரியவில்லை. பிஹெச்ஏ சொல்றாரு அந்த நீரை பரிசோதிக்க முடியாது என்று இவ்வாறு கூறுறார். ஆனால் நான் அதற்கு எதிராக போலீசார்கள் நடவடிக்கை எடுக்காட்டால் இதற்கு எதிராக போலீசாருக்கும் எதிராகவும் நீதிமன்றம் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன். ஏனென்றால் இன்னும் நீதிமன்றத்துக்கு அந்த பிடித்துக் கொடுத்தது இன்னும் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்கள் வீடுகளில் பிஹெச்ஏ வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கிடந்தா பிடிச்சு கொண்டு எழுதுகிறார்கள். பிஹெச்ஏயும் பணத்துக்கு அடிமையாகிறார்களா அல்லது போலீசார்களும் பணத்துக்கு அடிமையாகிறார்களா? மாணிப்பாய் போலீசார்கள் கேட்கிறேன், நான் பிடித்து கொடுத்ததுக்கு என்ன நடந்தது?
இன்னும் தெரியவில்லை. நாளைய தினம் அதற்காக நான் அவர்களிடம் தொலைபேசியூடாக கேட்பேன். ஏனென்றால் எனக்கு நேரப்பழுது இருந்தது, கிளிநொச்சி சென்று இதுகள் தொடர்பாக அவதானிக்கிறேன். ஆனால் நம்பி போலீசாரிடம் ஒப்படைத்திருந்த நான் அதற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நாளைய தினம் அவர்களிடம் மறுமொழியாக கேட்பேன். உண்மையாகவே நிற்க முடியவில்லை. துர்நாற்றம் வீசுகிறது. குப்பைகள் பத்தி எரிபொரு புகை மண்டலமாக இருக்கின்றன. எதிர்வருங்காலத்தில் இதை சிறந்த முறையில் ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் வாழ்பவர்களும் மனிதர்களின் எமது உடன்பிறப்புகளே. அதனால் இந்த பிரதேசத்தை உணர்ந்து இந்த பிரதேச மக்களை முன்னேற்றி ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய பிரதேசமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. உலகத்தில் குப்பைகளை எவ்வளவு கழிவுகளை வியாபாரமாக்குகின்றனர். சிங்கப்பூர்ல, வெளிநாடுகள்ல குப்பைகளை வியாபாரம். இந்த வியாபார மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கும் போது மாநகர சபை இன்னும் வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக மாறும் என்று கூறுகிறேன். எம்மிடம் இந்த மாநகர சபை அதிகாரம் கிடைத்திருந்தால் இதை சிறந்த முறையில் கையாண்டிருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு கிடைத்தவர் கதைக்கக்கூட, இன்றைக்கு அங்கே உறுப்பினர்களை கதைக்கக்கூட, இயக்குவதற்கு கூட கதைக்கக்கூட விடுகிறார்கள் என்று உறுப்பினர்களை கூறுகிறார்கள். இவ்வாறு ஒரு சர்வாதிகார போக்குமா இருந்தால் இந்த மாநகர சபை நீண்டு நிலைக்கும் என்று நினைக்கவில்லை.